Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ நம்ம வந்து செல் the unit of life chapterல introduction பார்க்கலாம். இதில் வந்து நம்ம செல்லோட definition பார்க்க போறோம், cell theory பார்க்க போறோம். இது இல்லாம upcoming videosல prokaryotes and eukaryote cells இடையில இருக்கக்கூடிய differences, eukaryotic cell structure in detail அப்படி பார்க்கும்போது eukaryotesல plants, fungi இந்த மாதிரி ரெண்டு ஆர்கானிசத்துல உங்களுக்கு செல் வால் இருக்கும், பிளான்ட்ஸ்லயும் ஃபங்கைலயும். other than that animals including plants fungi எல்லா ஆர்கானிசத்திலயுமே செல் மெம்பரேன் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி apparatus இருக்கும். ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ், vacuoles, மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ், சைட்டோஸ்கெலிட்டன், cilia and flagella, centrioles, nucleusனு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே யூகரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சரில் யூகரியாட்டிக் செல்ஸ்குள்ளே இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். அண்ட் தென் ப்ரோகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் படிப்போம். ப்ரோகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூகரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர். இங்கே இருக்கக்கூடிய மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே ப்ரோகேரியாட்டில் இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அப்போ ப்ரோகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் நம்ம தனியாக படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் we should know what is a cell. செல் அப்படிங்கிறது பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு பில்டிங்கோட பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு பில்டிங்க்கு பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தா செங்கல் கடைசியாக, அதாவது ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை வந்து கட்டுறதுக்கு தேவையான மூலப்பொருட்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா செங்கல் சொல்லுவோம். ஸோ செங்கல்லாம் நிறைய அடிக்கி தான் ஒரு பில்டிங் உருவாகுது. அந்த மாதிரி தான் நம்ம பாடியும். நம்ம பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசமாக இருக்கும். ஆர்கானிசத்துக்கு அடுத்த பார்ட் ஆர்கன். ஆர்கன் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்னா டிஷ்யூஸ் குரூப்பாக சேர்ந்து தான் ஆர்கன் ஃபார்ம் ஆனிச்சு. டிஷ்யூ எப்படி ஃபார்ம் ஆனிச்சு? குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆனிச்சு. கடைசியாக பார்க்கும்போது ஒரு சிங்கிள் செல் வரும். இந்த செல்லை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அது மீனிங்லெஸ், ஃபங்க்ஷன்லெஸ் ஸ்ட்ரக்சராக மாறிடுது. அப்போ செல்லுங்கிற ஒன்று தான் அல்டிமேட்டாக ஃபைனலாக இருக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். அதனால் இதை பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ் அப்படிம்பாங்க, இன்க்ளூடிங் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம், பிளான்ட்ஸ், ஃபங்கை, அனிமல்ஸ்னு எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் அங்கே செல்ஸ் தான் பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. டிஸ்கவரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த செல்லை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹூக் in the year 1665. இவர் எப்படி இந்த செல்லை அப்சர்வ் பண்ணார்னா, he used his self designed microscope. அவரே டிசைன் பண்ண மைக்ரோஸ்கோப்பில் தான் இந்த செல்ஸை முதல்ல பார்த்தாரு. எதுலேருந்து பார்த்தாருன்னா கார்க் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பீர் பாட்டில், ஒயின் பாட்டிலுக்குலாம் அடைச்சி வைக்கிறதுக்கு, க்ளோஸ்ட் ஏர் டைட்டாக வைக்கிறதுக்கு கார்க் யூஸ் பண்ணுவாங்க. கார்க் அப்படிங்கிறது என்னென்னா, பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்ஸோட ஓரத்தில் டெட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ இது வந்து வாட்டரை லீக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ஈவன் வாட்டர் அதில் போய் பட்டால் கூட வாட்டரை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போக விடாது. அதனால் ஏர் டைட் வாட்டர் லீக்கேஜ் ப்ரூஃப், அதை லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கார்க்கை யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பாட்டில் கார்க்கை கட் பண்ணி அதை செக்ஷன்ஸ் எடுத்து அந்த தின் செக்ஷன்ஸை அவரோட ஓன் செல்ஃப் டிசைன்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தப்போ அவருக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுது. ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுது. இந்த வால்ஸ் ரெட் கலரில் நம்ம வரைஞ்சிருக்கிறது வால்ஸ், நடுவில் இருக்கிறது எம்டி ஸ்பேஸ். இந்த எம்டி ஸ்பேஸ்க்கு தான் அவர் செல் அப்படின்னு பேர் வச்சாரு. அண்ட் செல்ஸ் ஆர் சரௌண்டட் பை செல் வால் அப்படிங்கிறத அவர் பார்த்தாரு. இது லுக்ஸ் லைக் எ ரூம், ஒரு ரூம் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால ஸ்மால் ரூமை தான் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு பேர் செல் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு ராபர்ட் ஹூக். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் த செல். நெக்ஸ்ட் ராபர்ட் ப்ரவுன் இன் த இயர் 1833 டிஸ்கவர்டு நியூக்ளியஸ். எப்போவுமே நம்ம ராபர்ட் ஹூக்குக்கும் ராபர்ட் ப்ரவுனுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரவுனோட கடைசி லெட்டர் பாருங்க என், நியூக்ளியஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என். ராபர்ட் ப்ரவுன் டிஸ்கவர்டு நியூக்ளியஸ் இன் எ செல். அதே ராபர்ட் ஹூக் ஃபவுண்ட் ஆர் டிஸ்கவர்டு அ செல், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஆண்டன் வான் லீவன் ஹூக். இது ஒரு சென்சிட்டிவான ஒரு கொஷின். ஹூ டிஸ்கவர்டு செல்னா ராபர்ட் ஹூக். ஹூ டிஸ்கவர்டு ஃபர்ஸ்ட் லிவிங் செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டன் வான் லீவன் ஹூக் தான் அவரோட மைக்ரோஸ்கோப்பில் முதல்ல லிவிங் செல்ஸை கண்டுபிடிச்சாரு. ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சது டெட் செல். ஏன்னா கார்க்கில் வந்து சூப்பரைஸ்டு செல் இருக்கும், எங்கே சூப்பரின் படிஞ்ச செல் இருக்கோ அதெல்லாம் டெட் செல். ரூம் லைக் ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சரில் இருந்தது வந்து டெட் செல்ஸ். ஸோ ராபர்ட் ஹூக் பார்த்தது டெட் செல். ஆண்டன் வான் லீவன் ஹூக் தான் ஃபஸ்ட்டு உயிருள்ள செல்லை பார்க்குறாரு, தட் இஸ் பேரமேஷியம்.
பேராமிஷியத்தோட ஸ்ட்ரக்சரை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதும் ஆண்டன் வான் லீவன்ஹூக் தான். கொஷினில் who discovered living cell first அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டன் வான் லீவன்ஹூக். who discovered cell ன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹூக். இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செல் தியரி. செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் in the year 1839. இந்த செல் தியரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ். அதாவது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதோட கடைசி ஃபங்க்ஷனல் பார்ட், கடைசி ஸ்ட்ரக்சரல் பார்ட் செல். அந்த செல்லை பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனலாக ஸ்ட்ரக்சரலாக எந்த பார்ட்டும் இருக்காது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா நம்ம பாடியில் இருக்க ஒரு செல்லை ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுத்து ஏசெப்டிக் கண்டிஷனில் அதை வச்சுருந்தோம்னா அந்த செல் அலைவாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்போது செல்லுங்கிறது உயிருள்ள ஒரு ஸ்ட்ரக்சர், தனியாக கூட சர்வைவ் பண்ண முடியும் ப்ரொவைடட் ப்ராப்பர் என்வாயன்மெண்ட் இருந்தால். அதனால தான் இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்லைடன் அண்ட் ஸ்வானோட செல் தியரியும் அதுதான். All organisms are made up of cells. All organisms என்ன? Bacteria, fungi, animals, plants, இந்த மாதிரி human beings எந்த organism, you can name any organism. All organisms are made up of cells. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் வைரஸ் இஸ் நாட் ஏ செல், அது செல்லால் மேடப் ஆகலையே அப்படின்னு கேட்கலாம். வைரஸை நம்ம ஏ செல்லுலார் அப்படிம்போம். வைரஸ் அப்படிங்கிறது ஏ செல்லுலார். தட் மீன்ஸ் அது செல்லே கிடையாது. வைரஸ் இஸ் நாட் எ செல். ஸோ செல்லே இல்லாத ஒரு ஆர்கானிசத்தை இதில் நம்ம கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க முடியாது. செல் தியரிக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தா அது வைரஸ் தான். வைரஸ் செல் தியரியில் கொண்டு போய் வைக்க முடியாது. நெக்ஸ்ட், ருடால்ஃப் விர்ச்சோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு இந்த செல் தியரியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாடர்ன் செல் தியரியாக கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா செல் தியரியில் செல்ஸ் தான் பேசிக் ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ்ங்கிறத சொல்லிட்டாங்க. பட் செல்ஸ் எங்கேருந்து அரைஸ் ஆச்சு அதை சொல்லலை. அதை ருடால்ஃப் விர்ச்சோ 1855 சொன்னார். என்னன்னா செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஏற்கனவே இருக்கிற செல்ஸ்லேருந்து தான் நியூ செல்ஸ் வந்து உருவாகுது. இதுதான் ருடால்ஃப் விர்ச்சோவோட மாடர்ன் செல் தியரியில் இருந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அண்ட் ஆம்னிஸ் செல்லுலா இ செல்லுலாங்கிற டேர்ம் தான் அதோட செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் தான் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படிங்கிறது. ஆம்னிஸ் செல்லுலா இ செல்லுலா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார்? ருடால்ஃப் விர்ச்சோ. அதுக்கடுத்து சில எக்ஸ்ட்ரா திங்ஸ் வி ஷுட் நோ. நியூக்ளிக் ஆசிட் தான் எல்லா செல்ஸ்லையுமே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படும். நெக்ஸ்ட், செல்ஸ் இன்டராக்ட் வித் அதர் செல்ஸ். நம்ம பாடியில் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குன்னா எல்லா செல்ஸும் இன்டராக்ட் பண்ணுறதுனால தான் ஒரு ஆர்கானிசம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷனிங் ஆகுது. பேசிக் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஆல் த செல்ஸ், எல்லா செல்ஸ்லையும் இருக்கக்கூடிய பேசிக் கெமிக்கல் காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்குது. ஈவன் பாக்டீரியா, ஃபங்கை, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் காமனாக நடக்குது, ரெஸ்பிரேஷன் காமனாக நடக்குது. இந்த மாதிரி சில பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்குது பேசிக்காக செல்ஸில் பார்க்கும்போது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செல் அண்ட் செல் தியரி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.